வணக்கம். இங்கிலீஷ் கத்துக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஹாவ் ஹேஸ் ஹாவ்னாலும் வச்சிருக்கோம், ஹேஸ்னாலும் வச்சிருக்கோம். ஓகேவா? இது வீடியோ 2. இது ஹாவ் ஹேஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. இப்போ நம்ம நேத்து ஸ்கூல் சில்ட்ரன் இல்லை, அதாவது இப்போதான் நான் வந்து பிகினர்ஸ்ல இருக்கேன், ஒண்ணுமே தெரியாது, நான் இப்பதான் கத்துக்கவே ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறவங்க நீங்க தாராளமா நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பாருங்க, நம்ம நேத்து யாரா இருக்கு ஹாவ்னாலும் ஹேஸ்னாலும் நான் ஒரு பொருளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஹாவ் ஹேஸ பயன்படுத்திக்கலாம்னு நம்ம நேத்தே பார்த்தோம். கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கும். யாருக்கெல்லாம் ஹாவ் வருவாங்க, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ஹேஸ் வருவாங்க. நேத்து ஹாவ் மட்டும் பார்த்தோம். யாருக்கெல்லாம் ஹாவ் வருவாங்க? ஐ ஹாவ், நான் வச்சிருக்கேன். நாங்க வச்சிருக்கோம், we have. நீ வச்சிருக்க, நீங்க வச்சிருக்கீங்க, you have. அவர்கள் வச்சிருக்காங்க, they have. ஓகேவா? இதுவே போதும். ஐ ஹாவ், நான் வச்சிருக்கேன். we have, நாங்க வச்சிருக்கோம். you have, நீ வச்சிருக்க. they have, அவர்கள் வச்சிருக்காங்க. ஓகேவா? இந்த ஆக்ஷன் மாதிரி நீங்க பேரண்ட்ஸுங்களாம் உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா அப்படி கை வச்சு சொல்லலாம். இங்க கை வச்சீங்கன்னா அந்த குழந்தைங்க ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ், யூ ஹாவ், அவ்வளவுதாங்க. we haveனா இப்படி எல்லாரையும் சேர்த்து நம்மளும் அதுல வருவோம்னு இப்படி காமிக்கணும். we have. they haveனா இப்படி 4 விரல் இப்படி காமி, எட்ட காமி. அப்ப இப்படி பார்த்துட்டாலே அவங்க தே சொல்லிடுவாங்க. ஓகேவா? இப்ப ஏதாவது ஒரு பொருளை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல வரும். ஐ ஹாவ் எ பாக்ஸ், நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன். we have a box, அதே சொல்லிக்கலாம். பாக்ஸ் சொல்லிக்கலாம், வேற என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். you have a plate, நீ ஒரு பிளேட் வச்சிருக்க. they have a car, அவர்கள் ஒரு கார் வச்சிருக்காங்க. என்ன வேணாலும் சொல்லலாம். அப்ப அந்த ஹாவ் யாருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஐ, வி, யூ, தே, இவங்களுக்கு மட்டும்தான் ஹாவ் வருவாங்க. ஓகே காட்டி? இப்ப நெக்ஸ்ட் போலாமா? இன்னைக்கு வீடியோல நம்ம ஹேஸ் பார்க்க போறோம். ஹேஸ் யாருக்கெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஹீ. ஹீனா என்ன? அவன், அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஹீ. ஹீ சப்ஜெக்டா வரும்போது ஹேஸ் தான் வரணும். ஹீ ஹேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வச்சிருக்கான், இல்லைன்னா அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஹீ ஹேஸ் என்ன வச்சிருக்காங்க? ஹீ ஹேஸ் அ டாக்ஸி. ஹீ ஹேஸ் அ டாக்ஸி, அவர் ஒரு டாக்ஸி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்து பாருங்க. ஷீ சொல்ல போறோம். ஷீ ஹேஸ், ஷீ ஹேஸ் அ என்ன சொல்லலாம்? ஷீ ஹேஸ் அ புக், அவ ஒரு புக் வச்சிருக்கா. ஷீ ஹேஸ் அ ஸ்டோரி புக், அவ ஒரு கதை புக் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க. it has a fruit, அது ஒரு பழம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப எனி நேம், எந்த நேமா இருந்தாலும் இருக்கலாம். அது பாயோட நேமா இருக்கலாம், இல்ல ஒரு கேர்ளோட நேமா இருக்கலாம். எனி நேம். இப்ப பாருங்களேன், மாலா. மாலாங்கிறது ஷீ தானே, அப்ப ஹேஸ் தானே வருவாங்க அவங்களுக்கும். அப்ப மாலா ஹேஸ் எ பென்சில், மாலா ஒரு பென்சில் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஹீனா அவன், அவர் அப்படின்னு அர்த்தம். அது கூட ஹேஸ் சேரும்போது அவன் வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? அவன் ஒரு டாக்ஸி வச்சிருக்கான். he has a taxi. she has, அவ வச்சிருக்கா. என்ன வச்சிருக்கா? a book, அவ ஒரு புக் வச்சிருக்கா. it has a fruit, அது ஒரு ஃப்ரூட், ஒரு பழம் வச்சிருக்கு, அது ஒரு பழம் வச்சிருக்கு. மாலா ஹேஸ் அ பென்சில். ஓகே, அப்ப இந்த ஹாவ் ஹேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
வச்சிருக்கிறேன் ஒரு பொருளை நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இப்படிதான் பேசணும். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? இப்ப இந்த இட்டுங்கிற சப்ஜெக்ட் பாருங்களேன். இந்த இட்டுங்கிற சப்ஜெக்ட் யாரை இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, உயிர் உள்ள பொருளாகட்டும், இல்ல உயிர் அற்றதா இருக்கட்டும். உயிர் உள்ள பொருள்னு சொல்ல முடியாது, உயிர் உள்ளவை உயிர் அற்றவை ரெண்டுக்குமே இட்டு வரும். இப்போ பேர்ட்ஸுக்கெல்லாம் என்னதான் வருங்க? இட்டு சொல்லலாம். அது போல அனிமல்ஸுக்கும் இட்டு சொல்லலாம். ஓகேவா? இப்ப மங்கின்னு சொல்றோம்னு வச்சுக்கீங்களா, மங்கி ஹேஸ். அப்ப மங்கிங்கிறது ஒரு அனிமல் தானே. இப்ப மங்கி ஹேஸ்ன்னு சொன்னாலும் ரைட்டு தான், அது ஒன்றும் தப்புலாம் கிடையாது. மங்கி ஹேஸ். இந்த மங்கிங்கிறது இட்டா கன்சிடர் பண்றோம். ஓகேவா? அனிமல்ஸ், அதனாலதான் நம்ம ஹேஸ் போடுறோம். மங்கி ஹேஸ் எ பனானா. மங்கி வந்து ஒரு பனானா வச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப பேர்ட்ஸ், அனிமல்ஸ், எனி திங்ஸ் எதுவாக இருந்தாலும் அது இட்டு தான் அதனுடைய சப்ஜெக்ட். ஓகே, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கான ஒரு 2 கொஸ்டின். டெஸ்ட்டுக்கு ரெடியா? ஆர் யூ ரெடி? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுசி dash a bag. சுசி dash a bag. இது ஆன்சர் பாத்தீங்கன்னா have வருவாங்களா has வருவாங்களா அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. நான் செகண்ட் கொஸ்டின் எழுதிட்டு வரதுக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுறீங்க. ஓகே, we dash an apple. செகண்ட் கொஸ்டினுக்கும் have வருமா has வருமா? அவ்வளவுதான். இப்ப ரெடியா? பாருங்க, சுசி அப்படிங்கிறது ஒரு பொண்ணோட பேர். இப்ப பொண்ணுங்கிறது ஷீ தானே. இப்ப ஷீ வந்தா have வருவாங்களா has வருவாங்களா? வெரி குட், ஷீ வந்தா has தான் கரெக்டான ஆன்சர். அப்ப ஷீ ஹாஸ் அ பேக். அவ ஒரு பேக் வச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, we dash an apple. நாங்க ஒரு ஆப்பிள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாங்க அதுக்கு have வருவாங்களா has வருவாங்களா? I, we, you, they இவங்க 4 பேருக்கும் have தான் வருவாங்க. ஓகே, இப்ப we வந்தா have தான் கரெக்டான ஆன்சர். இப்ப we have an apple. ஓகே, புரியுதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.